ஹாய் லவ்லீஸ், ரொம்ப அழகான குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் மெசேஜ்ல நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த வாரம் குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ் நமக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மிரக்கிள்ஸ் அபண்டன்ஸ் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் இந்த குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் மெசேஜஸை நம்ம அப்படியே உள்வாங்கும் போது அந்த விஷயங்களை நமக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டா யோசிச்சு பாருங்களேன். நல்ல விஷயங்கள் பேச போறோம். அந்த குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்காக நடக்க ஆரம்பிச்சுட்டா இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கு தானே நம்ம எல்லாம் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க இன்னொரு ரீடிங் குள்ள போலாம். நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். சரி, இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் வந்து டேரோ கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஸ்பிரிச்சுவல் கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஏஞ்சல் கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பியூட்டிஃபுல்லான ரீடிங் லைன் அப் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குட் நியூஸ் பண்ணலாமா? குட் நியூஸ் மெசேஜஸ் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 17ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எப்படி இருக்க போகுது ஆகஸ்ட்ல அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நியூஸ் என்ன தெரியுமா? இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் வர செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. டெய்லி நமக்கு ஜூம்ல லைவ் கிளாஸஸ் நடக்கும். இரவு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். உங்களுக்கு நோட்ஸ், ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். அண்ட் இது ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன். ஸோ வாங்க ஜாயின் பண்ணுங்க. இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லயும் பே பண்ணலாம். உங்களுக்கான அத்தனை டீட்டெயில்ஸும் ஸ்க்ரீன்ல என்னால ஃபிளாஷ் முடியற வரைக்கும் ஃபிளாஷ் பண்றேன். பட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அங்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். வாங்க இன்னையோட குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ்குள்ள போகலாமா? தயாரா இருக்கீங்களா? அண்ட் மறந்துடாதீங்க, டேரோ ரீடிங் கிளாஸும் ஆரம்பிக்க போறோம். ஸோ என்ன மாதிரி இல்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள் மாதிரி நீங்களும் டேரோ ரீட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் அண்ட் மற்றவர்களுக்கான கைடன்ஸ் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் த ஸ்பேஸ், வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க என்னோட பேட்ச் 7ஆ இருப்பீங்க. ஸோ வர ஆகஸ்ட் 18ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எப்படி இருக்க போகுது, வாட் இஸ் அ குட் நியூஸ் அப்படின்றத பாக்குறதுக்கு வாங்க. முதல்ல நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் எடுத்துடலாமா? ஓகே, உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ். சரி, ஓகே ஓகே. பொறுமை. பொறுமை மிக 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 அவசியம். நீங்க ரொம்ப நாள் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அது இவ்வளவு நாள் பிளாக்டா இருந்திருக்கு. இனிமே அது பிளாக்டா இருக்க போறது இல்ல. உங்களுக்கு அது கண்ணு முன்னாடி தெரிய போகுது. யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நாள் பேசாம இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிளாக் இருக்கு. நீங்க அதை பிளாக் அப்படின்னு நினைக்காம, இது இந்த பிரபஞ்சத்தாலோ நீங்க நம்புற கடவுளாலேயோ அந்த பிளாக் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த படிக்கவோ கத்துக்கவோ உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கவோ உங்களுக்கு இந்த பிளாக் தேவைப்பட்டிருக்கு. அந்த பிளாக் வந்து உங்களுடைய இது கிடையாது. யூ ஹேவ் நாட் மேட் தட் டெசிஷன். இது கடவுளுடைய சித்தமா. நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு, உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. இது வந்து கடவுளா உங்களுக்கு பார்த்து கொடுத்த ஒரு டெஸ்டிங் டைம் சொல்றோம்ல. நான் உன்னை டெஸ்ட் பண்ண போறேன், பரீட்சையில எப்படி டெஸ்ட் பண்ணாங்களோ நீ வாழ்க்கையில எப்படி ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதை அப்படியே யோசிச்சுட்டு உட்காராம எப்படி அதை ஃபேஸ் பண்ணி வெளியில வர போற அப்படின்றத பாக்குறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். சரி, இதை வச்சு என்ன பண்ண போறாங்க? எதுக்கு நான் இதெல்லாம் கத்துக்கணும்? பொறுமை. உன் பொறுமை இன்மை. நீ பொறுமையா இல்ல, அந்த பொறுமைக்கான பாடம் தான் இது அப்படின்னு. பொறுமை அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு அப்படிதான் தோணுதா? பொறுமை இல்லாதனாலதான் இவ்வளவு விஷயங்களும் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்ததா? வாட் எவர். ஓகே, அது என்ன நமக்கு தெரியாது, ஏன்னா இது ஒரு ஜெனரல் ரீடிங். பட் அண்ட் பொறுமையா இருக்க இருக்க உங்களோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். சரி, இந்த விஷயம் இப்படிதான், இதுக்கு இவ்வளவுதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதுக்கு இவ்வளவுதான் நம்ம வந்து நேரம் ஒதுக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டீங்கன்னா உங்க ஆரோக்கியம் இன்னும் மேம்படும். சரியான நேரத்துல சாப்பிட்டு சரியான நேரத்துல தூங்கி எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். இல்லைன்னா நீங்களே உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். யோசிங்க, உங்க ஆரோக்கியம் மிக மிக அவசியம். அண்ட் உங்களுக்கான இன்னொரு மெசேஜ், சக்சஸ். ஸோ எனக்கு இங்க 3 முக்கியமான மெசேஜஸ் தெரியுது. எதுவுமே உன்னுடைய நோக்கம் கிடையாது. எல்லாமே இந்த கடவுள், இந்த பிரபஞ்சம் உனக்காக கொடுத்த பிளாக்ஸ், தடைகள். அந்த தடைகள் எல்லாமே அவர்களுடைய ஒரு பிளான், ஒரு மாஸ்டர் பிளான். ஸோ அது உனக்கு சக்சஸ் கிடைக்கும். எப்போ? ஒண்ணு நீ பொறுமையா இருக்கும் பொழுது, இன்னொன்னு உன் ஆரோக்கியம் இன்னும் மேம்படும் பொழுது. பியூட்டிஃபுல்லான மெசேஜ் இல்ல? நம்ம சில நேரம் நமக்கு உடனே தோணும், நம்ம புத்தி அப்படிதானே, நமக்கு உடனே தோணும். இப்ப எனக்கே தோணும், ஆமா நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன், என் பொறுமைக்கு என்ன பதில் அப்படின்னு. பொறுமை பத்தல போல இருக்கு, இன்னும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க போல. பாத்திரலாம். ஓகே,
ஸோ ஒரு ஸ்பாட்லைட் மொமெண்ட் உங்களுக்காக மிக விரைவில் வரப்போகுது. உங்களுக்கான வாய்ப்புகள் அமைய போகுது. நீங்களும் நான் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு காட்டிக்கிற அளவுக்கு சரியான வாய்ப்புகள் உங்களுக்காக அமையும் பொழுது அந்த வாய்ப்பா கருதி எடுத்துக்கோங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தடவை உங்களுக்கு வரது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. அது வரும்போது எல்லார்கிட்டயுமே போய் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, எனக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு, இந்த வாய்ப்பு வந்திருக்கு, நான் வந்து இதை ட்ரை பண்ண போறேன். நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், டோன்ட் டாக் அபவுட் யுவர் கேக் அன்டில் யூ பேக். ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் சைலன்ஸ் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஏன்னா உங்க எனர்ஜி வந்து சூப்பரா இருக்குங்க. ஒரு புதிய பாதை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புதுசா ஏதாவது செய்யணும், உங்க எனர்ஜியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். டைப் பண்ணுங்க, எனர்ஜி எக்ஸ்பேண்ட். இதெல்லாம் நீங்க டைப் பண்ண ஏன் டைப் பண்ணுங்கன்னு சொன்னா, கமெண்ட்ஸ் படிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம டைப் பண்ணும் போது நான் நிறைய விஷயங்கள் பேசுறேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இம்பார்ட்டன்டான விஷயங்களை மட்டும் தான். நம்ம எப்படி ஸ்கூல்ல படிக்கும் போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்களா டைப் பண்ணும்போது இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கும். அது மட்டும் திருப்பி நமக்கு வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அலைகள் மாதிரி. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போது அந்த வாய்ப்பை பத்தி மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது. ஏன்னா இந்த வாய்ப்புகள் உங்களை முற்றிலும் புதிய பாதைக்கு கொண்டு போகும். அதை மற்றவர்கள் கிட்ட சொல்லும் போது அது நடக்கல பெருசா அப்படின்றது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஆல்சோ இவங்களா அப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல அப்படின்ற அளவுக்கு யாரோ ஒருத்தருடைய முகத்திரை கிழிக்கப்படும் இந்த வாரம். அதை நீங்க ஃபேஸ் பண்ண தயாரா? இல்ல ஏற்கனவே இது நடந்திருக்கலாம், இல்ல இன்னுமே நடக்க போகுது. கொஞ்ச நாட்கள் முன்னாடி நடந்திருக்கலாம், இல்ல இனிமே நடக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்க தயாரா இருங்க. அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டாவோ இல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பட் அவங்க முகத்திரை கிழியும் போது நீங்க செய்ய வேண்டியது பொறுமையா, சரி இது இவ்வளவுதானே அப்படின்னு ரிட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்துருங்க. அங்க போய் நின்று அந்த சிச்சுவேஷனை டர்ட்டி பண்ணி, நீயா இப்படி பண்ண, நான் எதிர்பார்க்கல, இதுல நத்திங் இஸ் கோயிங் டு மேக் சென்ஸ். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க எவ்வளவு ஹர்ட் ஆவீங்க, இதோட ரெப்ரிகாஷன்ஸ் என்ன, இதனால என்ன நடக்கும்ன்றது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாம தெரிஞ்சிருக்கும். பட் ஆனாலும் இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ லெட் தெம் கோ. அதை உட்காந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு நம்மளையும் ஹர்ட் பண்றதுல வந்து அர்த்தமே இல்லை. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸை கவனிங்க. ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் யூ ஹேட் ஃபெயில்டு பிஃபோர். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதை நீங்க ட்ரை பண்ணீங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. அந்த கதவு திருப்பியும் உங்களுக்கு திறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த கதவு திருப்பி திறக்கும் போது திஸ் இஸ் த ரைட் டைம் டு டேக் த ரைட் டெசிஷன். இந்த தடவை உங்களுக்கு திருப்பி அந்த பால் செவுத்துல அடிச்ச மாதிரி திருப்பி பவுன்ஸ் பேக் ஆக போகுது. இது வேணுமா வேணாமான்னு சரியான நேரத்துல சரியான டெசிஷன், ரைட் டைம் ரைட் டெசிஷன் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு வேணும். ஆல்சோ இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது வீட்டில் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. எல்லார் வீட்லையும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் டிஸ்டர்ப் பண்ணுது. ரொம்ப நாளா இந்த ஒரு விஷயம் உங்க ஹோம் ஸ்பேஸ்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அமைதின்றதை விட பீஸ், அதை வந்து நீங்க அட்ராக்ட் பண்றது பெட்டர். ஏன்னா திருப்பி அதே விஷயங்களுக்கு போகும்பொழுது நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். ஸோ வெளியில வந்து பீஸ் அப்படின்னு காட்டிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் போய் நம்ம ரொம்ப ஒட்டி உரவாடி எல்லாம் பேசுறதுக்கு இல்லை. நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், அப்படி ஒரு லிட்ரலா அதோட நிறுத்திக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிறைய கனவுகள் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கார்ட்லாம் வந்தா நிறைய கனவுகள். என்ன மாதிரி உங்களுக்கும் டேரோ ரீட் பண்ணணும்னா என்னோட ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்ட் இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போறோம். வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதை பத்தின இன்னும் இன்ஃபர்மேஷன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிறைய கனவுகள் திருப்பி வர ஆரம்பிக்க போகுது. அந்த கனவுகள் வந்து சில நேரம் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாவும் இருக்கலாம். என்னடா இது இவ்வளோ ஹெவியா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் டோன்ட் யூ வரி. இந்த கனவுகள் உங்களையே நீங்க யாரு அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கான ஒரு நேரமா நினைச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் முழுக்க உங்களுக்கான குட் நியூஸ் வந்து புதிய பாதை, புதிய டிரெக்ஷனை நோக்கி போக போறீங்க. இந்த புதிய பாதை தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்த போகுது. ஆனா அப்படிதான் எல்லாம் செய்ய போறீங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய், நீங்க ஹாப்பி நியூஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கான முதல் முக்கியமான ஸ்பிரிச்சுவல் மெசேஜை நான் எடுக்க போறேன். என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? எவ்வளவு நேரம் நான் ஒரு வார்த்தை பேசியிருந்தேன், அதே வார்த்தை எனக்கு இப்ப திருப்பி வந்திருக்கு. எனர்ஜி பாருங்களேன். ஓகே,
ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்சா நீங்க வந்து குட் நியூஸ் சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்க ஹாப்பி நியூஸ் சூஸ் பண்ணனால தான் இங்க வந்திருக்கீங்க. இப்போ உங்க முன்னாடி தான் நான் வந்து ஷஃபில் பண்ணி எடுக்கிறேன். நான் அந்த லாஸ்ட் பிட் மட்டும், அந்த குட் நியூஸோட லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. புதிய பாதை, டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனக்கு முதல்ல வந்த கார்டே டிரெக்ஷன் தான். எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. இதுதாங்க உங்க கார்ட்ஸை நீங்க கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணி வச்சு சரியான விஷயங்களை பண்ணும்போது சரியான பதில்கள் நமக்காக காத்துட்டு இருக்கோம். சரி, என்ன இங்க சொல்ல வராங்கன்னா, நாட்கள் ஆக ஆக, நமக்கு வயதாக ஆக, நாட்கள் ஆக ஆக நம்ம என்ன நினைச்சிடுறோம்னா, நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இது கார்மிக், இது எனக்கானது இல்லை, இதெல்லாம் இல்லைன்னா என் லைஃப் ஒரு மாதிரி ஒரு புலம்பல் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ள போறோம் ஆஸ் வி ஏஜ். சின்ன வயசுல என்ன, அந்த டீனேஜ்ல நம்மளும் அதெல்லாம் தாண்டி தானே வந்திருப்போம். அந்த டீனேஜ்ல இருக்கும்போது நம்ம வந்து பாத்துக்கலாம், முடியாது, எல்லாமே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண, எல்லாமே புறக்கணிச்சு நம்ம தாட்ஸ் நம்ம, ஏன்னா ஒரே சில விஷயங்கள்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், மற்றதானே அப்படின்னு விட்டுருப்போம். நமக்கு நம்மளை விட வயதானவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்றதுல நமக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. பட் ஆஸ் ஏஜ் கோஸ் பை நம்மளும் அந்த புலம்பல் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்துடுறோம். வி திங்க் தட் இஸ் ரைட், அதுதான் சரின்னு நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலி உங்க கார்ட்ஸ்ல என்ன தெரியுதுன்னா, அந்த பாதை தவறான பாதை. அந்த மாதிரி நீங்க வந்து புலம்புறீங்க, உங்க லைஃப்பை பத்தி நீங்களே கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, எதுவுமே உங்களால பியூட்டிஃபுல்லா உங்களுக்கான ஒரு அமைதியை தேடக்கூடிய மெசேஜஸ், செய்திகளை உங்களுக்கே நீங்க வந்து யோசிச்சுக்க மாட்டேங்கிறீங்க, பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. அப்படின்ற பட்சத்துல இது எல்லாமே ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். ஆஸ் யூ ஏஜ் ஃபர்தர், இன்னும் வயதாக, இன்னொரு 2 வருஷம், இன்னொரு 1 வருஷம், இன்னொரு 6 மாசம் கழிச்சு இன்னமும் நீங்க அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ள போயிடுவீங்க. அதை பண்ணாத, இதுதான் உங்களுக்கான ஹாப்பி நியூஸ். பண்ணாத, அதுக்குள்ள போகாத. செம்ம மெசேஜ். நம்ம என்ட்ரி ஜோனே எங்க இருக்கு பாருங்க. இதுக்குள்ள போகாத, இது வேண்டாம், இந்த புலம்பல், இந்த நமக்கே நம்மளை பத்தி பாவப்பட்டுக்கிறது, அந்த செல்ஃப் பிட்டின்னு சொல்றோம்ல, அதுக்குள்ள போக வந்திருக்க கார்டை பாருங்க. நோ, அது உன்னோட விஷயமே கிடையாது. ஏஞ்சல் கார்டு ஷஃபில் பண்ணி உங்க முன்னாடி எடுக்கிறேன். நோன்ற கார்டு வருது. நோ நீட் டு வரி. எதுக்கு நீ கவலைப்படுற? உன்னோட முன்னோர்கள் உனக்காக இருக்காங்க. நீ கும்பிடுற இஷ்ட தெய்வம், குல தெய்வம், இல்ல நீ அதெல்லாம் நம்பல, நான் வந்து பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ எதை நம்பினாலும் சரி, அது உனக்காக நடக்கும். நீ ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டு புலம்புற? கார்ட்ஸ் எப்படி வருது பாக்குறீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கும் அழகா டேரோ ரீட் பண்ணணும் அப்படின்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்குள்ள என்னுடைய கிளாஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸா இருக்கும். என்னோட கிளாஸஸ் எப்பவுமே ஃபன்ஃபில்டா இருக்கும். அப்படியே ஒரு மென்டர், கோச், அந்த இதெல்லாம் எல்லாமே எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருக்கும். வாங்க, என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணுவீங்க. கம் அண்ட் ஜாயின் அண்ட் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஃபன். ஓகே, ஸோ தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நீங்க ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்க ஆக்சுவலி இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க எல்லாத்தையுமே. டோன்ட் டூ தட். ஓகே, என்னைக்காவது தோணி இருக்கா உங்களுக்கு, எனக்கு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, ஐ வாண்ட் டு ஃபீல் லைட். அப்படியே உங்க வெயிட் இல்ல, உங்க உடம்பு வெயிட் சொல்ல, மனசோட வெயிட் எனக்கு வந்து ரொம்ப லைட்டா இருக்கணும்னு தோணுது. அந்த ஹெவியா இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியில வச்சுட்டு எனக்கு லைட்டா இருக்கணும்னு தோணுது. என் வாழ்க்கையோட ராஜா இல்லை, என் வாழ்க்கையோட ராணி நானாதான் இருக்கணும். அது கூட உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ராஜா இல்ல ராணி, நீங்க என்ன ஜென்ரல்ல இருக்கீங்களோ அதை டைப் பண்ணுங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நான் இவ்வளோ பண்றேன், என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, செஞ்ச தவறுக்கு சாரி சொல்ல மாட்டேங்கிறாங்க, சின்ன சின்ன வார்த்தைகளை தான் நான் எதிர்பார்க்கிறேன். சாப்பிட்டியா, தூங்குனியா, வேலை முடிஞ்சிச்சா, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த ஒரு வார்த்தையும் எனக்கு கிடைக்கலன்னா என்ன, எனக்கு நான் மற்றவங்களோட ஹீலிங் ப்ராசஸ்லயும் மற்றவங்களுக்கான விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்காக பண்றதுக்கு யார் இருக்கான்ற கேள்வி உங்க மனசை போட்டு தொலைக்குது பாருங்க. இதுதான் பிரச்சனை, இதுதான் ஹெவினஸோ. என்னை யாரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணல, அப்ரிஷியேட் பண்ணல, எனக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லலை, நீங்க தேடுறீங்க யாராவது சொல்லுவாங்களான்னு. இதுதான் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்க சொல்லலை, அவங்க செய்யலை, அவங்க பண்ணலை, அதனால உங்களுக்கு வர வாய்ப்புகளையும் உங்களுக்காக நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க பார்க்கறதே இல்லை.
அப்படியே என்ன நடந்தாலும் அப்படியே குவாய்ட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சரி நடக்கட்டும். ஏங்க மத்தவங்க நம்மள காம்ப்ளிமெண்ட் பண்ணி மத்தவங்க நம்மள பண்ணாதானா நமக்கே நம்ம வேல்யூ தெரியாதா? நம்ம மத்தவங்க சொல்லிதான் நம்ம வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஐ எம் சூப்பர், ஐ எம் யூனிக்ன்னு டைப் பண்ணுங்க. நான் ரொம்ப சிறந்தவள், நான் தான் பெஸ்ட். இன்னொருத்தவங்க வந்து நான் பெஸ்ட்ன்னு சொன்னாதான் நான் பெஸ்டா இருக்க முடியுமா? கிடையாது. ஒருத்தவங்களும் அவர்கள் ரொம்ப பெஸ்ட். இதை நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சந்தோஷம் வந்துருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல என்ன நினைக்கிறோம்னா, ஆஹ் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இப்படிலாம் சொல்லணும்னு நினைக்கிறோம். சொல்லலையா, இட் இஸ் ஓகே. அதுவும் நமக்கு யாருன்னே தெரியாதவங்க நம்மள கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க, அது இந்த சோசியல் மீடியால வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்பேன். யூடியூப் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். அங்க வந்து யாரையுமே யாரும் ஹர்ட் பண்றது இல்லை. கமெண்ட்ஸ்ல கூட பார்ப்பேன், இல்லைங்க எனக்கு புரியல, அதாவது என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அது வெளியில போய் பண்ணும்போது எப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்றத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படி நீங்க பேசுவீங்க, நீங்க யாரு மத்தவங்களை ஜட்ஜ் பண்ண? சோ அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது, இவங்கெல்லாம் யாரு, யார் நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், யார் நமக்கு அப்பாலஜி கொடுக்கணும்? ஸோ இதுதான் உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த ட்ரிகரை தாண்டி நீங்க வெளியில வந்தாதான் ஒரு growth, ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வரும். இல்லைன்னா இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் என்ன அப்ரிஷியேட் பண்ணல, நான் இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேனே, ஏன் என்னை பத்தி சூப்பர்னு சொல்லலை, நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணனே, என்னை ஏன் வாழ்த்தலை? டோன்ட் எக்ஸ்பெக்ட், கீப் கோயிங். நீங்க இதெல்லாம் பண்ணி நீங்க தான் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு அது முக்கியமோ இல்லையோ, நீங்க ஆக்சுவலி வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. அண்ட் மற்றவங்க உங்களை ஹர்ட் பண்றத வந்து ஹர்ட் 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 அப்படின்னு எடுத்துக்காம, சரி இது எனக்கான மெசேஜ், நீ என்னை ஏமாத்துற அளவுக்கு நான் இருக்கேனா, புரியுதா, நீ என்னை ஏமாத்துற அளவுக்கு நான் இருக்கேனா, இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ அந்த அந்த கில்ட்டை இன்னும் ஹார்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை தூக்கி போடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நிறைய கனவுகள் வரும்னு எனக்கு தோணுது. அண்ட் சந்தோஷமான ஒரு விஷயமும் நடக்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் போது அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஐயோ என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்காம, சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு லிமிட்டிங் பிலீஃப் உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு நல்ல விஷயம் நடக்குது, ஐயோ நாளைக்கு என்ன நடக்கும் தெரியலையே அப்படின்றது மனசுக்குள்ள உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமானா லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வேண்டாம், நல்லது நடக்கும்போது நம்மளே அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்பர் சேஞ்ச் கவனிச்சிங்களா, இனிமேல் எல்லா கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் அதுக்கு தான் போகுது. அண்ட் உங்களுக்கு என்னோட டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா வாங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் என்னோட பர்சனல் நம்பர் ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணா பதில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா வரும். கால்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங்.